சிவாய நமையென்றிருப்பார்க்கு அபாயம் ஒரு காலம் இல்லை. நம்ம திருவாசகத்தில் 5வது பகுதியான திருச்சதகத்தில் இருக்கும். அந்த திருச்சதகத்தில் கைமாறு கொடுத்தல் அப்படின்ற பகுதியில் இருக்கும். அதில் 5வது பாடல், போற்றியென்றும் புரண்டும் புகழ்ந்து நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன், ஏற்று வந்து எதிர்தாமரை தாழ்வுறும் கூற்றம் அன்னது ஓர் கொள்கை என் கொள்கையே. அப்போ என்னதான் இறைவா உன்னை நான் வாயால் வாழ்த்தி இந்த உடலால் அங்க பிரதட்சணம் பண்ணியும் பல விதங்களால் புகழ்ந்து உரைச்சும் பக்தியில் நில நின்று அந்த உறுதியான பக்தியின் வலுவை கொண்டு உன்னை நான் அழைக்கலை, இத்தனையும் நான் பண்ணலை. அப்போ மார்க்கண்டனை பிடிச்சலை பொருட்டு உன்னை எதிர்த்து வந்த கூற்றுவன் உன் திருவடியை அடைஞ்சான். அதாவது மார்க்கண்டனை அபகரிக்க யமன் வரும்பொழுது அந்த யமன் உன் திருவடியை பிடிக்க வரும்பொழுது அப்போ எப்படியாவது உன்னுடைய திருவடியும் கிட்ட வந்துட்டான். அவனுக்கு அந்த பாக்கியமும் கிடச்சிது. என்னுடைய போக்கும் அப்படி தான் இருக்குது. நான் உன்னைக்கிட்ட வரணும்னு வரலை, ஆனால் நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிக்கிறார் சுவாமி. கொள்ளும் சில் எனை அன்பரில் கூய்ப்பணி கள்ளும் வண்டும் அரா மலர் குன்றையான் நல்லும் கோள் உளும் மேல் உளும் யாழ் உளும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே. அப்போ எல்லா பொருட்களுக்கு நடுவுலையும் நீ இருக்க. அப்போ எள்ளில் எப்படி எண்ணெய் இருக்கோ அப்படி என் தந்தையான ஈசனே எல்லா பொருட்களில் நடுவுலையும் கூழையும் மேலையும் எங்கேயும் நீ வியாபிச்சிருக்க இல்லையா? அப்படி கொன்றையான்கிறார். கொன்றை மலர் மாலையை அணிஞ்சிருக்கிற கூடியவனே, மெய்யன்பரை கூவி அழைச்சி ஆட்கொள்கிறது போல் ஆற்றல் இல்லாத என்னையும் அவன் அழைச்சிண்டு ஆட்கொள்வான் அப்படின்றத இதில் அழுத்தி சொல்கிறார். அடுத்த பாடல், எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அது இலான் முந்து என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவு அரும் செல்வனே அப்படிங்கிறார். அப்போ ஈசன் எனக்கு தந்தையும் தாயும் தலைவனுமாக இருக்கார். அவன் உயிர்கள் எல்லாத்துக்கும் தந்தையும் தாயும் தலைவனுமாக இருக்கார். மற்றும் அந்த முறை உரிமையும் ஒன்றும் இல்லாதவனாக இருக்கான். வாக்கால் மட்டும் இல்லை, மனசால் யாருமே அறிய முடியாத ஞான ஐஸ்வர்யத்தை உடையவனாக இருக்கான். யாராலுமே அவனை அணுக முடியாது. அதே மாதிரி அவன் நான் அறியறதுக்கு முன்னையே என் உள்ளத்தில் வந்து குடிக்கொண்டிருக்கான் அப்படின்னு சுவாமியை மெச்சிக்கிறார். அடுத்த பாடல், செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு புல் வரம்பு இன்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லை இழ்கழல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. அப்போது செல்வர்களுக்கு இடையிலையும் சரி, வரிவாளுக்கு இடையிலையும் சரி, தேவர்களுக்கு இடையிலையும் சரி, புழு போன்ற அற்ப உயிர்களுக்கு இடையிலையும் சரி, இல்லை புல் போன்ற தாவர ஜங்கமங்களாகட்டும், இந்த சிவ சைத்தன்யத்தை பாகுபாடு இல்லாமல் நிறைஞ்சிருக்க வச்சுருக்கேன். அந்த அகண்ட ஸ்வரூபத்தை காணப்பெற்ற பிறகு இந்த பெருநிலையிலிருந்து வழியவனாக நான் இப்போ ஆயிருக்கேனே, முற்றிலும் அது வந்து இந்த கஷ்ட தசைக்கு தான் இது காரணமாக சொல்ல முடியும் இந்த விஷயம் நடந்ததுக்கு. ஏன்னா ஒன்றை அடைஞ்சிட்டு இப்போ நான் வந்து இப்படி ஆயிருக்கேனேன்னு கேட்குறார். இதெல்லாம் நமக்காகத்தான் அவர் சொல்கிறார். அதை நம்ம நன்னா தெரிஞ்சுக்கணும். கட்டறுத்து எனையாண்டு கண் ஆற நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. அப்போ அஷ்டமூர்த்தி தத்துவங்கிறார். அந்த அஷ்டமூர்த்தி தத்துவத்தையும் அர்த்தநாரி தத்துவத்தையும் அறிஞ்சிக்க முடியாத என்ன பாசத்தலையை களைஞ்சி என்னை நீயே ஆட்கொண்டிருக்க. அது மட்டும் இல்லை, திருநீர் பூசி உன் மெய்யன்பர்கள் கூட்டத்தில் இருக்க தகுந்தவனா என்ன உலகம் அறியும்படி அவளோட சபையில் நீ சேர்த்துருக்க. அப்போ ஏற்றினேன்னு 2 தடவை சொல்லி இந்த விஷயத்தை மெச்சிக்கிறார் சுவாமி. வந்து அப்படி ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறார் இந்த மாணிக்கவாசகர் இந்த விஷயங்களை. இதில் நம்ம திருச்சதகத்தில் கடைசி பாடலை இப்போ பார்க்கலாம். அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ எனை ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்டனால் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே. நம்ம பேரறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவனே, அறிவு ஸ்வரூப்பனே, அமிர்த ஸ்வரூப்பனே, அர்ப்பணான என்ன ஞானி ஆக்கிறதுக்கு பொருட்டு நீ என்னை ஆட்கொண்டியா? நீ ஆட்கொள்கிறதுக்கு முன்னே நான் அறிவிலியாக இருந்து வெளிப்படை இல்லாமல் நான் ஞானியோ இல்லை, எப்படி எனக்கு ஒன்றுமே விளங்கலை. நீ எப்படி என்னை ஆட்கொண்ட?
என்னுடைய நிலைமையை கிருபை கூர்ந்து நீ தெளிவுபடுத்தி, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்கிறார். இதோட நம்ம 5வது பகுதியை முடிச்சுக்கிறோம் திருச்சதகத்தில். தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.